ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வல்லபாய் படேல் பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வல்லபாய் படேல் அக்டோபர் 31, 1875 குஜராத் மாநிலம் லேவா படேல் சமூகத்தில் இருந்து ஒரு குஜராத் குடும்பத்தில் பிறந்தார். படேலின் சொந்த ஊர் கரம்சாத் ஆகும். இவருக்கு சோமாபாய், நர்சிம்பாய் மற்றும் விலாத் பாய் படேல் என்று 3 அண்ணன்களும், காசிபாய் என்ற தம்பியும், தைபா என்னும் தங்கையும் உடன் பிறந்தவர்களாவார். இவரது தந்தை சுவாமி நாராயணின் பக்தராக இருந்தார். இவரது தந்தை 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவாமி நாராயணன் கோவிலுக்கு நடந்தே அழைத்து சென்று இருந்திருக்கிறார். அது அவருக்கு உடலை கட்டுக்கோப்பாகவும் வலிமையாக்குவதற்கும் உதவியாக இருந்தது. படேல் தனது 22 வயதில் தன்னுடைய மெட்ரிகுலேஷன் கல்வியை தேர்ச்சி அடைந்தார். படேல் தனக்குள்ளாகவே வழக்கறிஞர் ஆக வேண்டும் என்று தீர்மானித்து இங்கிலாந்துக்கு சென்று வழக்கறிஞர் படிப்பு படித்தார். மற்ற வழக்கறிஞர்களின் புத்தகங்களை வாங்கி படித்து 2 ஆண்டுகளில் தேர்ச்சி அடைந்தார். 1909ஆம் ஆண்டு படேலின் மனைவி புற்றுநோய்க்கான முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்ததும் அவரது உடல் நலம் திடீரென மோசமடைந்ததால் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அப்பொழுது படேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் காட்சியை குறுக்கு விசாரணை செய்து கொண்டிருந்தார். அவரிடம் மனைவி இறந்தது குறித்த குறிப்பு கொடுக்கப்பட்டது. அதை படித்துவிட்டு தனது பாக்கெட்டில் வைத்துவிட்டு குறுக்கு விசாரணையை தொடர்ந்தார். வழக்கில் வெற்றியையும் பெற்றார். வழக்கு விசாரணையை முடிந்த பிறகுதான் தன் மனைவி இறந்த செய்தியை மற்றவர்களுக்கு கூறினார். சோமநாதபுரம் கோவிலை K.M. முனிஷுடன் இணைந்து மீண்டும் எழும்ப காரணமாக இருந்தார். அகமதாபாத்தில் வக்கீல் தொழிலில் நடத்திய பொழுது உள்ளூர் மக்களின் பிரச்சனைகளுக்கு உதவி செய்வதன் மூலம் பிரபலமானார். 1917ஆம் ஆண்டு மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். சுதேசி இயக்கம் உச்சத்தில் இருந்தபொழுது காந்தியின் உரையை கேட்டார். வக்கீல் தொழிலை உதறி சுதேசி இயக்கத்தில் இணைந்தார். குஜராத்தில் கேடா என்ற இடத்தில் பயங்கர பஞ்சம். ஆங்கிலேய அரசிடம் வரி விலக்கு கேட்டு விவசாயிகள் போரிட்டனர். அரசு பணியிலிருந்ததால் காந்தி படேல் தலைமையில் வரி கொடாமை போராட்டம் நடத்தினார். அதன் விளைவாக அரசு பணிந்து வரி ரத்தானது. இதுவே படேலின் முதல் வெற்றியாகும். பார்டேலி என்ற இடத்தில் விவசாயிகள் நலனுக்காக நடைபெற்ற மற்றொரு போராட்டத்திலும் வெற்றி கிடைத்தது. அப்பொழுதிலிருந்து மக்களால் சர்தார் என்று அன்போடு அழைக்கப்பட்டார். அதன் பிறகு போராட்டங்களிலும் சிறைவாசமும் அவருக்கு வேடிக்கையாகி போனது. வட்டமேசை மாநாட்டு தோல்விக்கு பிறகு காந்தி, படேல் ஆகியோர் கைது செய்யப்பட்டார். இருவரையும் எரவாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது இருவருக்கும் நெருக்கம் வளர்ந்தது. சுதந்திர போராட்டத்தின் சிப்பாய் என்று அழைக்கப்பட்டதால் இந்திய விவசாயிகளின் ஆன்மாவாக கருதப்பட்டார். நவீன இந்தியாவை உருவாக்கியதில் முக்கியமானவர். சுதந்திர இந்தியாவிற்கு முதல் உள்துறை அமைச்சராக, துணை பிரதமராகவும் பணியாற்றினார். நாடு முழுவதும் ஆங்கிலேய துண்டு துண்டாக மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த 5565 ராஜ்யங்களை ஒன்றமைத்தார் தான். உள்துறை அமைச்சராக அவர் ஆற்றிய முதல் பணி V.P. மேனருடன் இணைந்து அகண்ட பாரதத்தை அமைத்தார். அகண்ட பாரதம் எவ்வளவு எளியதாக அமையவில்லை. அந்த இலக்கத்திற்காக
சகல வழிகளையும் பின்பற்றினார். சர்ச்சைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் இரும்பு மனிதராக நின்று சமாளித்தார். தனது 75 வயதில் இறந்தார். 1991 படேலுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர் நினைவாக குஜராத் மாநிலத்தில் நர்மதா நதிக்கரையில் படேலின் 143வது பிறந்த நாளில் ஒற்றுமைக்கான சிலை இந்திய பிரதமர் மோடியால் திறக்கப்பட்டது. உயரம் 182 மீட்டர். உலகத்தின் மிக உயரமான சிலை. இவர் டிசம்பர் 15, 1950 அன்று இறந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.